வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு ஃப்ரான்ஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும். என்னென்ன வழிகளில் வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்பீங்க. குறிப்பாக இந்த ஓ லெவல் ஏ லெவல் முடிச்சுட்டு அதில் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட் விசாவில் ஃப்ரான்ஸில் போய் நாங்கள் செட்டில் ஆக இயலாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. குறிப்பாக எங்களுடைய இலங்கையில் இருக்கின்றவங்க. அப்படியானவங்களுக்கு நான் தேடிய தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி இலகுவாக ஃப்ரான்ஸுக்கு நீங்கள் வரலாம், இந்த ஏஜென்சி மேடம் காசு கொடுத்து விட்டு உங்களோட பணத்தை அளிக்காமல் இலகுவாக வருவது எப்படி, அது மட்டும் இதுக்கான எவ்வளவு கட்டணம் முடிவாகும், அதே மாதிரி உங்களுக்கு என்ன வழியில் நீங்கள் இலகுவாக வரலாம் அப்படின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன். இது பிரயோசனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி ஆதரவு தாங்க. குறிப்பாக இப்போ ஃப்ரான்ஸுக்கு நீங்கள் அது ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கலாம் அல்லது எந்த விசாவிலையாவது வருவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 1,20,00,000 முடிதாக ஏஜென்சி காசு கொடுப்பதாக நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த பணம் கொடுத்து இங்கே நம்ம வேலை செய்யலாமா அல்லது இந்த பணத்தை உழைக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்கின்ற விஷயம் இங்கே இருக்கிறது ஒரு விஷயம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன வயசில் ஒரு 20-25 வயசுக்குள்ளே வந்துட்டால் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிற விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். என்ன சொன்னால் படிக்கிற காலத்தில் படித்து முடிச்சதுக்கு அப்புறமாக நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த காலம் அல்லது உங்களுடைய இளமை காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செட்டில் ஆகி அதுக்கப்புறமாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம். இந்த வகையில் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு எப்படி அப்ளை பண்ணுவது, இது எப்படி இலகுவாக எடுக்கலாம், அல்லது இதுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்றதையுமே நான் தேடி தகவல்களின் அடிப்படையில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்றதன் அடிப்படையில் இந்த விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஃப்ரான்ஸை பொறுத்தவரை நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது ஃப்ரெஞ்சு ஓரளவுக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும். இங்கே நீங்கள் சமாளிக்கணும், அல்லது ஆங்கில அறிவாவது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஃப்ரான்ஸுக்கு வருவதற்கு. சரி, இதுக்கு எவ்வளோ கட்டணம் முடியுது அப்படின்றத நான் ஓரளவுக்கு அன்னளவாக வருகிற கட்டணத்தை நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இணையத்தின் ஊடாக போயிட்டு ஃப்ரான்ஸ் யூனிவர்சிட்டி அல்லது ப்ரைவேட் ஸ்கூல் ஒன்றில் நீங்கள் அட்மிஷன் ஒன்று எடுக்கணும். இது நீங்கள் இன்டர்நெட்டின் ஊடாக எடுக்கலாம். உங்களுடைய கல்வி தராதரத்தின் அடிப்படையில், இலங்கை இருப்பவருடைய கல்வி தராதரத்தின் அடிப்படையில் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் கோர்ஸாக இருக்கணும், அல்லது மாஸ்டர் டிகிரியாக இருக்கணும், அல்லது வைத்தியசாலை சம்பந்தமான கொஸ்பிலிட்டி அல்லது ஐடி அல்லது பிஸ்னஸ் கோர்ஸ். நீங்கள் இப்படியான கோர்ஸ்களுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு நீங்கள் வரலாம். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் இதை தேடணும் அப்படின்னு சொன்னால் கேம்பஸ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் தேடினீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவிலிருந்து இந்த விஷயம் இணையத்தில் எடுக்கலாம். அதில் பலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம்பஸ் ஃப்ரான்ஸ் ப்ரோக்ரஸ் கம்ப்ளீட் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் அதை ப்ரோக்ரஸை நீங்கள் கம்ப்ளீட் ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி தான் இது இலகுவாக நீங்கள் வந்து கொள்ள முடியும். இதில் எப்படி இணையத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருப்பவர்கள் கேம்பஸ் ஃப்ரான்ஸ் ஸ்ரீலங்கா இன்ஃபோ அப்படின்னு சொல்லி அடிச்சிங்க சொன்னால் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் வரும். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணணும். விசா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் விசா அப்படின்றதுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் கேம்பஸ் ஃப்ரான்ஸ் ஸ்ரீலங்கா இன்ஃபோ அப்படின்னு போன்ற பொழுது அங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ கேட்குற பொழுது நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். சரி, இந்த விஷயம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன விடயங்கள் உங்களோட கையில் இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தந்த விஷயங்கள் இருந்தால் தான் நீங்கள் ஃப்ரான்ஸினுடைய விசாவுக்கு அப்ளை பண்ணலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பாஸ்போர்ட் வெளியீட்டில் இருக்கணும். பாஸ்போர்ட் வெளியீடு இல்லைன்னு சொன்னால் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி யூனிவர்சிட்டியினுடைய அட்மிஷன் லெட்டர் நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணுகின்ற பொழுது கட்டாயம் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய கல்வி தராதரம் என்ன அப்படின்ற விஷயம் நீங்கள் கொடுக்க வேணும். அதே மாதிரி ஸ்பான்சர் லெட்டர் கொடுக்க வேணும். அது இங்கேருந்து ஒரு யூனிவர்சிட்டியாலேயோ அல்லது ஸ்பான்சர் எங்கே போகிறீங்க அவங்க தருவாங்க. அதே மாதிரி
பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் நீங்கள் உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கான இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்களும் கொடுத்தால் நீங்கள் சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே இருப்பது ஃப்ரான்ஸில் வந்து இருப்பதற்கான லிவிங் ப்ரூஃப் வந்து நீங்கள் காட்டணும். இங்கே இருக்க போகிறீங்க, உங்களுடைய வீட்டு வாடகைகள் என்ன அப்படின்றது. அதே மாதிரி உங்களுடைய டியூஷன், உங்களுடைய நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அதுக்கான கட்டணங்களையும் வந்து நீங்கள் சரியான முறையில் காட்டணும். அன்னளவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 7,000 யூரோவில் இருந்து 10,000 யூரோ வரைக்குமே வந்து இது தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இதை பேங்க் பேலன்ஸ் காட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் பேங்க் பேலன்ஸ் போட்டு அவங்களுக்கு காட்டணும். நீங்கள் இவ்வளோ விஷயமும் ஓரளவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. அநேகமாக இந்த விஷயங்கள் சரியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அதோட ஏதாவது எக்ஸ்ட்ராவாக டாக்குமெண்ட்டுகள் நீங்கள் ஃப்ரான்ஸ் விசா ஸ்டூடெண்ட் விசாவுக்கு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டுகள் வந்து எடுத்து கொடுக்கணும். நம்மள அது எம்பசிகளை பொறுத்தது. ஒவ்வொரு எம்பசியில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்தியா எம்பசியில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்ரீலங்கா எம்பசியில் வந்து நம்மளாக இவ்வளோ தான் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் கேட்டால் அதையும் கொடுங்க. இதில் வந்து நீங்கள் யோசிக்கலாம் எவ்வளோ காலத்தில் வந்து விசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ரஸ், அதாவது இந்த விசாவுக்கான ப்ரோக்ரஸ் டைம் வந்து 2 கிழமைலேருந்து 6 கிழமைகள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே வெயிட்டிங் டைமில் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணியோ நேராக போயோ அல்லது இமெயில் பண்ணியோ கேட்கலாம் என்ன நிலைமையில் உங்களோட டாக்குமெண்ட் இருக்கிறது அப்படின்ற விஷயம். இதில் வந்து நீங்கள் என்ன செலவுகள் அப்படின்றதுக்கு முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த 2 கிழமையிலேருந்து 6 கிழமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக ஃப்ரான்ஸ் எம்பசியை பொறுத்தவரை உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸுக்கு வந்து வர்றேன்னு சொன்னால் இன்டர்வியூ கூப்பிட்டு இன்டர்வியூ ஓகே பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுடைய ஃப்ரான்ஸினுடைய விசா வந்து ஓகே ஆகும். அதில் அங்கே இருக்கின்றவங்களை இன்டர்வியூ பண்ணுகின்றவங்க கான்வொகே பண்ணுறவங்க எல்லாருமே சரியான முறையில் நீங்கள் பதில் அழைக்கின்ற பட்சத்தில் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் அதுக்கப்புறமாக கன்ஃபார்ம் ஆகும் உங்களுடைய விசா. இதில் வந்து உங்களுக்கு என்ன செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாவுக்கான காசு வந்து நீங்கள் எம்பசியில் கட்டணும். உங்களுக்கு வந்து எம்பசிக்கு நீங்கள் அதில் இன்டர்நெட்லேயே வந்து எல்லா விஷயமும் இருக்கும். அதே மாதிரி கேம்பஸினுடைய ஃப்ரான்ஸினுடைய கேம்பஸினுடைய செலவு நீங்கள் தான் அது வந்து அதுக்கு பொறுப்பேற்கணும். அதே மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அன்னளவாக 1 வே டிக்கெட் பார்த்தாலுமே 600 யூரோக்கு மேலே வரும். அதே மாதிரி உங்களுக்குரிய இன்சூரன்ஸ், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயருக்குரிய டியூஷன் காசு, அதாவது இந்த கேம்பஸுக்குரிய காசுகள் எல்லாமே வந்து நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும். மொத்த ஆரம்ப செலவாக ஒவ்வொரு கோர்ஸுகளின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையினுடைய பொறுமதியில் கிட்டத்தட்ட 15 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற நடைமுறையில் வந்து இது சொல்லப்படுகிற விஷயமாக இருக்கிறது. இப்படியே இந்த விஷயங்கள்லாம் அன்னளவாக நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவாக எடுத்தீங்க வருவதற்கான அடிப்படை தகுதிகளாக இருக்கிறது. இந்த விசாவோடு வந்தால் இங்கே வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டாயம் வேலை செய்யலாம். ஆனால் நீங்கள் ஃபுல் டைமாக வேலை செய்ய முடியாது. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. சில பேர் யோசிப்பாங்க நாங்கள் ஃப்ரான்ஸ் விசா எடுத்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் ஃபுல் டைமாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே ஃபுல் டைம் வேலை செய்ய இயலாது. நீங்கள் பள்ளிக்கூடம் போய் படித்து கொண்டு பார்ட் டைமாக வேலை செய்யலாம். நினைக்கிறேன் குறைஞ்சது 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிழமை ஒரு நாளைக்கு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் வேலை செய்ய முடியாது. பார்ட் டைம் 3 மணி நேரம் நினைக்கிறேன். 3 மணி நேரம் வேலை தான் செய்யலாம். அதுக்கு மேலே நீங்கள் வேலை செய்ய முடியாது. இது வந்து ஒவ்வொரு படிப்புக்கு ஏற்ற வகையில் இந்த டைம் வந்து மாறுபடும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். சில இடத்துல வந்து 3 மணி நேரம் கொடுப்பாங்க, சில இடத்துல 4 மணி நேரம் கொடுப்பாங்க, சில இடத்துல 6 மணி நேரம் கொடுப்பாங்க. சில நேரம் ஒரு கிழமை படிக்கலாம், இன்னொரு கிழமை படிக்கலாம், வரலாம், வேலையை போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த விஷயங்கள் வந்து ஒரு பொதுவான விடயங்களாக இருக்குது. இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரை நிறைய பேர் எங்களுடைய இலங்கை தமிழர்களை விட இந்தியா இந்த மலையாளத்தை சேர்ந்தவர்கள், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கின்ற வேறு நபர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் விசாவில் தான் இங்கே வந்து இங்கே நிறைய தமிழ் கடைகள், தமிழ் ஷாப்புகளில் வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய இலங்கை தமிழர்களை விசா இல்லாமல் வேலைக்கு எடுப்பதை விட ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தவர்களை பார்ட் டைமாக வேலைக்கு எடுத்து வச்சு பார்ட் டைமாக டிக்ளரேஷன், அதாவது வந்து 15 ஓட்டு அரசாங்கத்தினுடைய சட்டத்துக்கு அமைவாக வேலைக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த விஷயத்தினை வந்து கவனத்தில் கொள்ளுங்க. அதனால் வந்து பெரிய செலவில் இப்போ நீங்கள் கோடிக்கணக்கில் கொடுத்து ஃப்ரான்ஸுக்கு வந்து விசா இல்லாமல் திக்குமுக்காடுவதை விட நீங்கள் இந்த விசாவில் வந்துட்டு இந்த விசாவை வந்து நீங்கள் இங்கே இருக்கிறது கொண்டு இங்கே எங்களோட கேம்பஸினூடாகவோ அல்லது வந்து பொலிசினூடாகவோ போயிட்டு உங்களுடைய விசாவை ரெனியூவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கலாம். உங்களுடைய படிப்புகள் முடிய விட்டு அதுக்கப்புறமாக இங்கே ரெசிடென்ட் விசா கேட்பதா அல்லது வந்து நீங்கள் நாட்டுக்கு போகிறதா அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. மூவர்களிடம் பணத்தை கோடிக்கணக்கில் கொடுத்து உங்களுடைய பணத்தை அளிக்கிறத விட இவ்வாறான வழிகளை இலகுவாக இணையங்களின் ஊடாக வரலாம். இது வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு நாடு வேறுபடும். ஃப்ரான்ஸினுடைய நிறைய பேருக்கு வந்து ஃப்ரான்ஸுக்கு படித்து போட்டுன ஏஜென்சி
காசை கொடுத்து விட்டு தங்களுடைய வாழ்க்கையை தொலைப்பதை விடுத்து விட்டு ஓரளவுக்கு ஆங்கிலமும் பிரெஞ்சு அறிவுகளையும் கொஞ்சம் வளர்த்து கொள்ளுங்கள். அதோட நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வருவதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் இணையத்தினூடாக உங்களுடைய விஷயங்களை வந்து அப்ளை பண்ணுங்கள். இங்கே வந்து இலகுவாக நீங்கள் வரலாம். பண விரயம் இல்லை, நேர விரயம் இல்லை, விசா பிரச்சனை இல்லை, வேலைக்கு பார்ட் டைமாக சென்றாவது உங்களுடைய கடனை கட்டலாம். இந்த விஷயம் பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்கள் ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றிய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.